பாஜகவும் சரி, எடப்பாடி பழனிசாமியும் சரி, விஜய் எப்படியாவது நம்மோடு ஒரு கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் என்று அவர்களாகவே யூகித்துக் கொண்டு ஆதரவை தெரிவித்தார்கள். அதற்கு வாய்ப்பு இல்லை என்றவுடன் அந்த ஆதரவை கைவிட்டு விட்டார்கள். இப்போ விஜய் கொன்னும் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு மட்டும் இந்த பிரச்சனை வந்துடல. இதற்கு முன்பு கலைஞர் காலத்துல ஒரு முறை இவர் சென்று கலைஞரை பார்த்திருக்கிறார். ஜெயலலிதா அம்மா காலத்துல ஒரு முறை இவர் சென்று கொடநாட்டுல கேட்டையே பிடிச்சிட்டு இருந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு உலகம் சுற்றும் வாலிபர் படம் வெளியில வந்த பொழுது அன்றைக்கு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், ஆளுங்கட்சி, இந்த படம் வெளியில வந்தால் வராதுன்னு சொல்லி பகிரங்கமாக அந்த அரசாங்கம் எச்சரித்தது. அரசியல் ரீதியாக எம்ஜிஆர் தொண்டர்களும் அதிமுக என்கிற அந்த கட்சி அதை எதிர்கொண்டது. குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் அன்றைக்கெல்லாம் அந்த படப்பெட்டி எடுத்துட்டு போவாங்க. அதிமுக தொண்டர்கள் அதை ஊர்வலமாக பாதுகாப்பாக காவல்துறையினரோடு அன்றைய திமுகவினரோடு போராட்டம் நடத்தி கைகலப்புகளை சந்தித்து அந்த படம் திரைக்கு வந்தது. ஒரு சரியான அரசியல்வாதியா இருந்தா என்ன செய்யணும்? திங்கக்கிழமை டெல்லியில போய் இறங்குறதுக்கு இந்த டயத்துக்கு நான் வர்றேன், என் ரசிகர்கள் யாரும் வரக்கூடாதுன்னு இவர் அறிக்கை விடணும். அரசியல்வாதி வரக்கூடாதுன்னு வரணும்னு அர்த்தம். டெல்லியில ஒரு லட்சக்கணக்கான பேர் விஜயோடு திரண்டு ஊர்வலமாக அவர் சிபிஐ ஆபீஸுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது பிரதமர் மோடி மிகப்பெரிய பேசு பொருளாகவும் அது மிகப்பெரிய பேசு பொருளாகும். இதை அரசியல் படுத்தலாம். ஒரு எழுச்சிமிக்க தலைவராக, போராட்ட குணம் உள்ள தலைவராக இவர் பார்க்கப்படுவார். இது ஒரு திட்டமிட்ட சதியாக ஆதவ அர்ஜுனா இதை சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போய், நான் இன்னைக்கு சொல்ல, அன்னைக்கு நான் இதை பத்தி நான் பேசியிருப்பேன். எலிக்கு பயந்து புலிகிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க. ஜனநாயகன் படத்துக்கு எந்த அரசியல் கட்சியாவது கண்டிச்சு பேசியிருக்காங்களா என்ன? முதலமைச்சர் கண்டனம். அவர் பராசக்திக்கு பேசுறாரு. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அதிமுக முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் அதை வெளியிட விடமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பிஜேபி மேல எல்லாருடைய குற்றச்சாட்டும் திரும்புது. உண்மையிலேயே பிஜேபி தான் அழுத்தம் கொடுக்குதா கூட்டணிக்கு வரவழைக்கிறதுக்காக? கிட்டத்தட்ட மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி, இருவருமே ஒரு விதமான நெருக்கடியை விஜய்க்கு கொடுக்குறாங்களா? நீங்க ரொம்ப விஜயோட ஆதரவாளராக தெரியுது. பாஜகவும் சரி, எடப்பாடி பழனிசாமியும் சரி, விஜய் எப்படியாவது நம்மோடு ஒரு கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் என்று அவர்களாகவே யூகித்துக் கொண்டு ஆதரவை தெரிவித்தார்கள். அதற்கு வாய்ப்பு இல்லை என்றவுடன் அந்த ஆதரவை கைவிட்டு விட்டார்கள். அப்போ அமித்ஷா அவர்களோ இபிஎஸ் அவர்களோ விஜய் கூட்டணிக்கு வரணும்னு விரும்புறாங்க, அதுக்காக சென்சார் போர்டையும் சிபிஐயும் யூஸ் பண்ணி பணிய வைக்கிறாங்களா? அப்படி இல்லை. அதாவது அவர்கள் சென்சார் போர்டில் சொல்லி விஜய்க்கு உதவுவதற்கு தயாராக இல்லை என்றதை எடுத்துக்கணும். இப்போ சென்சார் போர்டில் சொன்னக்கூடிய சில விஷயங்கள் மற்ற விஜய் கொன்னும் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு மட்டும் இந்த பிரச்சனை வந்துடல. இதற்கு முன்பு கலைஞர் காலத்தில் ஒரு முறை இவர் சென்று கலைஞரை பார்த்திருக்கிறார். ஜெயலலிதா அம்மா காலத்தில் ஒரு முறை இவர் சென்று அவங்கள இதில் கொடநாட்டில் கேட்டையே பிடிச்சிட்டு இருந்தார் ஒரு நாள் முழுக்க. அவங்க கண்டுக்கல. அதே போல் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஒரு முறை சென்று அவரை சந்தித்தார். அப்போ அவரது திரைப்படங்களுக்கு தொடர்ச்சியாக இது போன்ற அந்த பிரச்சனைகள் வருவது இயற்கை. அதனால் இப்போ ஏதோ அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதனால தான் இந்த பிரச்சனை வந்துருச்சு என்று இல்லை. அப்போ அதன் தொடர்ச்சியாக அப்பெல்லாம் இவருக்கு ஆதரவு கொடுத்தார்கள் அவர்கள். இப்ப அந்த ஆதரவு கொடுக்கல. ஆதரவு நெருக்கடியாக மாறிடுச்சு. அது அப்படி இல்லை, நெருக்கடிகள் இவருக்கு எப்பொழுதுமே வந்திருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், கட்சி ஆரம்பித்தவுடன் இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் அவருக்கு பிரச்சனையே இல்லைங்க. கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு படம் வெளியில வர்ற போது தாங்க அவருக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்றது கரெக்ட். ஓகே, நீங்க சொல்றது அப்ப நெருக்கடி அப்படிங்கறது இருந்தாலுமே, சென்சார் போர்டோட நெருக்கடி இருந்தாலும் இப்ப ஹெல்ப் பண்ற அந்த சிச்சுவேஷன்ல பிஜேபி முன் வரலன்னு சொல்றீங்க. ஆமா, அப்படியே எடுத்துக்கலாம். இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு உலகம் சுற்றும் வாலிபர் படம் வெளியில வந்த பொழுது அன்றைக்கு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், ஆளுங்கட்சி, இந்த படம் வெளியில வந்தால் வராதுன்னு சொல்லி பகிரங்கமாக அந்த அரசாங்கம் எச்சரித்தது. மதுரையில் அன்றைக்கு மதுரை முத்து என்ற மேயர்
மதுரையில் இந்த படம் திரையிடப்பட்டால் நான் இனிமேல் சேலை கட்டி கொள்வேன் என்று அறிவித்தார். எம்ஜிஆர் அதை வந்து அரசியல் ரீதியாக எம்ஜிஆர் தொண்டர்களும் அதிமுக என்கிற அந்த கட்சி அதை எதிர்கொண்டது. குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் அன்றைக்கெல்லாம் அந்த படப்பெட்டி எடுத்துட்டு போவாங்க. அதிமுக தொண்டர்கள் அதை ஊர்வலமாக பாதுகாப்பாக காவல்துறையினரோடு அன்றைய திமுகவினரோடு போராட்டம் நடத்தி கைகலப்புகளை சந்தித்து அந்த படம் திரைக்கு வந்தது. அதை அரசியல் ரீதியாக எதிர்கொண்டார். அந்த வல்லமை விஜய்க்கு இருக்கிறதா? இப்போ சமீபத்தில் பாருங்க, இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஹைதராபாத்தில் கல்கட்டாவில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைடு நடக்குது. மம்தா பானர்ஜி ரைடு நடக்கையில் உள்ள பூந்து அங்கிருந்த சில பத்திரிகை செய்தி தான் நம்ம பார்க்கல, இருந்த சில ஆவணங்களை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். ஹார்ட் டிஸ்க்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம். அடுத்து அது நீதிமன்றத்தில் ஹியரிங் வர்ற பொழுதும் நீதிபதியால் அதை விசாரிக்க கூட முடியலை உயர் நீதிமன்றத்தில். விஜய் கிட்ட இல்ல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை களத்துல இறங்கி வீதிகள்ல அவங்க மம்தா பானர்ஜி ஊர்வலம் போறாங்க. ஆளுகிற முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ரைடை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் ஊர்வலம் போறாங்க. இதே போலதான் மும்பையில் சிவசேனாவோ அல்லது ஒரு சரத்பவாரோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவருக்கு ஒரு ஹியரிங்க்கு வர சொல்றாங்க, விசாரணைக்கு வர சொல்றாங்க. அவங்க காலையில் 10 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டார். ஆனால் 4 மணிக்கு தான் போய் சேர்றாரு. அவர் போகிற வழி நெடுக அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் ரொம்ப குறைஞ்சது 1,00,000 பேர் இருக்கும். 1,00,000 பேர் திரண்டு அந்த இடி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அப்போ உடனே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தயவு செஞ்சு இனிமேல் இங்கே வராதிங்க, நாங்கள் உங்களை கூப்பிடவே மாட்டோம் என்று டிராப் பண்ணிட்டாங்க. இப்ப விஜயும் சிபிஐ ஆபீஸ்க்கு அப்படிதான் நிறைய பேரை திரட்டிருக்கலாம். அவர் சரியான அரசியல்வாதியா இருந்தா என்ன செய்யணும்? திங்கக்கிழமை டெல்லியில போய் இறங்குறதுக்கு இந்த டயத்துக்கு நான் வர்றேன், என் ரசிகர்கள் யாரும் வரக்கூடாதுன்னு இவர் அறிக்கை விடணும். அரசியல்வாதி வரக்கூடாதுன்னு வரணும்னு அர்த்தம். டெல்லியில 1,00,000 பேர் விஜயோடு திரண்டு ஊர்வலமாக அவர் சிபிஐ ஆபீஸுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது பிரதமர் மோடி மிகப்பெரிய பேசு பொருளாகவும் அது மிகப்பெரிய பேசும் பொருளாகும். இதை அரசியல் படுத்தலாம். ஒரு எழுச்சிமிக்க தலைவராக, போராட்ட குணம் உள்ள தலைவராக இவர் பார்க்கப்படுவார். சும்மா ஸ்பெஷல் ஃப்ளைட்ல போயிட்டு கேரவானுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஹியரிங்கை அட்டன் பண்ணிட்டு வந்தா விஜய் கதறினார், கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்தார், அப்படித்தானே வரும். நெகட்டிவா அது வந்து வரும். அப்ப அடிப்படையில் விஜய்க்கு போராடுகிற குணம் இருக்கிறதா? எதிர்ப்பு அரசியல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறதா? மத்திய மாநில அரசாங்கங்களை எதிர்த்து யாரோ ஒருவர் எழுதி கொடுக்கிற டயலாக பேசிடலாம், யாரோ ஒருவர் எழுதி கொடுப்பதை படிச்சிடலாம். அரசியல் என்பது துரோகிகள் நிறைந்தது. இப்ப நாளைக்கு அவரோட இருக்கிற ஒரு முக்கியமான 1-2 நபர்களே கூட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸு, சிபிஐ கேஸு, பாஜக உளவாளிகளாக திமுகவினரால் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கலாம். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களே எதிரும் புதிருமாக இவருக்கு அங்கே நிற்பார்கள். அடுத்து அவருக்கு அரசியல் பக்குவம் அவருக்கோ அல்லது அவரோடு பயணிப்பவர்களுக்கோ இல்லை என்பது எப்படி தெரியும்னா, தமிழ்நாடு போலீஸ் விசாரித்தது. தமிழ்நாடு போலீஸ் ஆரம்ப கட்டத்திலேயே, அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன் கட்சி தொண்டர்கள் சாக வேண்டும், இறந்துவிட வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். இது ஒரு அசம்பாவிதம் என்று ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கேஸை போட்டு விசாரிச்சாங்க. புஷி ஆனந்த் ஆகட்டும், இல்லை நிர்மல்குமார் ஆகட்டும், ஓடி ஒளிஞ்ச ஆதவ அர்ஜுன் ஆகட்டும், நேராக அப்போ அவங்க வந்து என்ன 1 வாரம் சிறைவாசம் தானே, அதை எதிர்கொண்டு சந்தித்து நாங்கள் இங்கேயே இந்த வழக்கை எதிர்கொள்கிறோம் என்று இருந்தால் அந்த வழக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். சிபிஐ வரைக்கும் போயிருக்காது, அந்த வழக்கு எதுவுமே இல்லாமல் போயிருந்திருக்கும். இது ஒரு திட்டமிட்ட சதியாக ஆதவ அர்ஜுனா வந்து இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போய்
நான் இன்னைக்கு சொல்ல, அன்னைக்கு நான் இதை பற்றி நான் பேசியிருப்பேன். எலிக்கு பயந்து புலிகிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க. எலி கடிச்சா என்ன ஆயிட போகுது? ஒன்றும் இருக்காது. அவங்க சொல்ற மாதிரி அந்த திட்டமிட்ட சதிக்கும் எலிகிட்ட பயந்து போய் புலிகிட்ட மாட்டிக்கிட்டாங்க என்று நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன். தேவையில்லாம இதை கொண்டு போய் சிபிஐயில் கொடுத்து, அந்த சிபிஐ பொறுத்த வரைக்கும் அவங்க விசாரணை ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஒரு தமிழ்நாடு இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரினா கூட அவர் நிச்சயமா விஜய் படம் நிறைய இடத்த பார்த்துருப்பாரு. விஜய்க்கு ஒரு கெடுதல் செய்யணும்னு அவர் நினைக்க மாட்டார். அரசாங்கமே அழுத்தம் கொடுத்தாலும் கூட அவர் கொஞ்சம் மேம்போக்கா அதை நடந்து, யாரோ ஒரு கீழே இருக்கிற ஒரு 2 பேர், அந்த மேடை போட்டவன், கார் ஓட்டுனவன், பஸ் ஓட்டுனவன், அப்படி 2 பேருக்கு மேலே கேஸை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. இதை ஒரு பெரிய அளவில் எடுத்து, எனக்கு என்னமோ அந்த இடத்துல விஜயோடு இருப்பவர்களே அவருக்கு ஒரு திட்டமிட்ட சதியை அரங்கேற்றி விட்டார்கள். நீங்க அந்த கோணத்துல கொண்டு போறீங்க. ஒரு தேவையில்லாம அதை கொண்டு போய் சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் அதை சிபிஐக்கு போய் சிபிஐ எல்லாம் மிக அருமையாக கூப்பிட்டு கூட உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஸ்வீட் கார காஃபி எல்லாம் முடிச்சு ரொம்ப இனிக்க பேசிட்டு, ஆனால் ரொம்ப டீப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டில் போட்டு சம்மன் அனுப்பிச்சிட்டு அதை உங்களை அக்யூஸ்ட்னு ப்ரூவ் பண்ணி கன்விக்ஷன் வரைக்கும் வாங்கி கொடுத்துருவோம். அன்பா தேனொழுக பேசி, அதுக்கப்புறம் நீங்கள் இது மோடி சதி செஞ்சிட்டாரு, அமித்ஷா மிரட்டிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி தான் இது காரணம்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை. அப்போ ஒன்று, விஜய்க்கு போராட்ட குணம் தேவை. விஷயங்களை அரசியல் ரீதியாக அணுகணும். அடுத்து அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அரசியல் அனுபவம் உள்ளவர்களாக, பக்குவம் உள்ளவர்களாக இருக்கணும். இதையெல்லாம் விஜய் வளர்த்து கொள்ளாவிட்டால் அந்த 20% 2% ஆயிடும். ஆனா விஜய் சொன்ன மாதிரி திட்டமிட்ட சதிக்கு கூட வாய்ப்பு இருக்கலாங்கிற பட்சத்துல சிபிஐ தானே பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அது ரைட்டு. அதான் சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறதும் பாங்க. இதைத்தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தொடர்புகள் இருக்கணும், மக்களோட தொடர்புகள் இருக்கணும், பத்திரிகையாளர்களோட தொடர்புகள் இருக்கணும். இப்போ இன்றைக்கு இவருக்கு இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, யார் இவருக்காக குரல் கொடுக்குறாங்க? இப்போ இந்த ஜனநாயகன் படத்துக்கு எந்த அரசியல் கட்சியாவது கண்டிச்சு பேசியிருக்காங்களா என்ன? முதலமைச்சர் கண்டனம். அவர் பராசக்திக்கு பேசுறாரு. ஜனநாயகனுக்கும் பராசக்தி சொல்ற பொழுது கொஞ்சம் புல்லுக்கும் பாயிட்டோன்னு சொன்னார். நெல்லுக்கு பாயிறது கொஞ்சம் புல்லுக்கும் பாயிட்டோன்னு சொன்னார். அவ்வளவுதான். அரசியல் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, ஒரு முழுமையான நடிகராக இந்த படத்தை முடிச்சு படத்தை திரையிட்டுட்டு அதுக்கப்புறம் இவருக்கு அரசியலுக்குள்ள வந்திருக்கணும். இல்ல அது தேர்தல் காலத்துல இந்த படமே வெளியில வராம தேர்தல் முடிஞ்சு இந்த படம் வெளியிடுற மாதிரி ஷெட்யூல் பண்ணியிருக்கணும். ஒரு வியாபாரியாகவோ அல்லது ஒரு நடிகராகவோ கூட படத்தை நடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை முடிச்சு மே மாதம் இது ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருந்தா இதில் இப்படி ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்காது. ஏதோ ஒரு இடியாப்ப சிக்கல்ல சிக்கி கொண்ட மாதிரி. அதாவது சென்சார் சர்டிபிகேட் அதுக்கப்புறம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா இவ்வளோ ப்ராப்ளம், இவ்வளவு பிரச்சனைகள் இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்டர் கவர்மெண்டோட இந்த அழுத்தங்களுக்கு பயந்துட்டு தான் அவர் காங்கிரஸோட கூட்டணி போறதுக்கு ரொம்ப விரும்புறாரு. அவங்களோட ராகுல் காந்தி அவர்களோட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்றாங்க. இது இப்படி இந்த அழுத்தம்னா அவங்களே பாவம், அவங்க மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் எல்லாம் சோனியா காந்தி மீது இதெல்லாம் பத்திரிகையில் பார்த்துருந்துட்ட நேஷனல் ஹெரால்டு அதில் இருக்காங்க. அதனால காங்கிரஸோட கூட்டணிக்கு போறது இதற்கு தீர்வு அல்ல. தன் திறமையை இவர் வளர்த்து கொள்ளணும், தனக்கு தளபதிகளை சரியாக இவர் உருவாக்கி கொள்ளணும், களத்துல கட்சியை உயிர் போட்டமாக வைத்திருக்கணும். நீங்க ஒரு கரூர்லயே எல்லாரும் காணாம போயிட்டாங்க, களத்துல யாருமே நிக்கல. இப்பவும் இப்படி ஒரு பிரச்சனை வந்தோடனே 3-4 நாளா டிவிக்கு எங்க இருக்குன்னு தேடுற மாதிரி இருக்குது. இந்த சலசலப்புகளுக்கெல்லாம் அதான் நான் அதுதான் சொன்னேன். மம்தா பானர்ஜி, சரத்பவார், சிவசேனா, அன்றைக்கு உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியில வந்தபோது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதுல இருந்தெல்லாம் ஒரு வரலாற்றை
தெரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் தொடர்பு அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொன்ன மாதிரி செய்தியாளர்கள் சந்திப்பு இல்ல, மக்களை வந்து தொடர்பு கொள்றது குறைவாக இருக்கு. ஆனா எம்ஜிஆர் எனக்கு அவர்கள் தெரிஞ்சு எப்படி அவங்க செங்கோட்டையன் இது வரைக்கும் செய்தியாளர்கள் 2 தடவை தான் அவர் பார்த்திருக்காரு. செங்கோட்டையன் எனக்கு தெரியல. விஜய சொல்றீங்க? ஆமா. அதனால அதெல்லாம் சினிமா படத்துக்கு அந்த ஸ்டைல் சரியா வரும். அரசியல் கட்சிக்கு அப்படி சரியா வராது. இல்ல இந்த செய்தியாளர்களை சந்திப்பது, மக்களோட போய் பழகுறது, இதுல எம்ஜிஆர் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். எம்ஜிஆர் ஷூட்டிங்கே வந்தா கூட கட்சிக்காரங்க அந்த ஷூட்டிங் இல்லாத நேரங்கள்ல சென்று சந்தித்து பேசுவாங்க. கட்சிக்காரங்களை கட்சிக்காரங்க ஓகே, பட் பீப்பிள் கிட்ட எப்படி கனெக்டடா இல்ல எல்லோரையுமே பார்ப்பாங்க. அவருக்கு வந்து ஒரு ஒன்றிய செயலர், நகர செயலாளர் வரைக்கும் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு. செய்தியாளர்களை சந்திப்பு அதே மாதிரி பல செய்தியாளர்கள் அப்போ சொல்லுவாங்க, இதையும் பேசுகிறது மணியன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை ஆசிரியர் இருந்தாங்க. அது மாதிரி பல பேர் அவருக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளவர்களா இருப்பாங்க. அவர் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட கருத்து கேட்பாரு. இது எதா இருந்தாலும் வந்து புஷி ஆனந்த் பார்த்துப்பாரு, இல்ல பிஆர்ஓக்கள் பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இது சினிமாவுக்கு அது சரியா வரலாம், அரசியலுக்கு அது சரியா வராது. நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் சார். நன்றி.